எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ரொம்ப டிலே ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வந்து பிரேக் எடுத்தாச்சு. ஸோ சின்ன பையன் வந்து வளர்ற ஸ்டேஜ். ஸோ அதனால என்னால் எதுவுமே வீடியோ போட முடியல. ஸோ இப்போ வந்து நமக்கு குரூப் அண்ட் பிலிம்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் போடலான்னு இருக்கேன். ஸோ இன்னும் நம்மளுடைய யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எம்சிக்யூ ஃபார்மெட்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ஒரு இதுலேயும் வந்து பார்த்தா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் படிக்கிற போது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த வகையில் நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா போத் நேஷனல், இன்டர்நேஷனல் அண்ட் ஸ்டேட் வைட் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்சீ டூரிசம் ஃபெசிலிட்டி பவர்ட் பை அ சப்மரீன்? ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலே முதலாக இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்சீ டூரிசம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சப்மரைன் அது. ஸோ இந்த டூரிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது சீக்குள்ளே போயிட்டு அவங்க டெப்த் அந்த சீக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதனுடைய விளக்கம் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்சீ டூரிசம் வந்து எந்த ஸ்டேட்? குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கண்டினியூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் துவாரகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பப்படுது என்னன்னா, இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து வாழ்ந்ததாகவும் கிருஷ்ணருடைய அந்த வாழ்ந்த பகுதிகள் எல்லாமே வந்து கடலில் மூழ்கிட்டு இருக்கிற மாதிரியும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாவை வந்து அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய துவாரகாவை வந்து விசிட் பண்ணுற மாதிரி இந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சப்மரின் பேஸ்ட் வாட்டர் அண்டர் வாட்டர் டூரிசம் வந்து லான்ச் பண்ணிக்காங்க. அது வந்து குஜராத். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டூரிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி குஜராத்துடைய டூரிசம், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டூரிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஏன்ஷியன் சிட்டி லாஸ்ட் அண்டர் த சி துவாரகா. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மேசகான் டாக் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியோட சேர்ந்து டைப் பண்ணி இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? It is a small island off the coast of Dwaraka city which has a mythologically significance in a Hindu religion. ஸோ இதனுடைய இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் வாட்டர் டூரிசம் ஃபெசிலிட்டி வந்து நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது இதை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டூரிஸ்ட் வில் பி டேக்கன் 100 meters below the sea. கடலுக்கு அடியில் 100 மீட்டர் கீழே வந்து டூரிஸ்ட் வந்து கூப்பிட்டு போவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பார்க்கறதுக்கு ஒரு சப்மரைன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 24 டூரிஸ்ட் வந்து கேரி பண்ண முடியும். அந்த சப்மரைனில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 24 பேர் வந்து போக முடியும் அதுன்றாங்க. Vessels will be lead by 2 experienced pilot and professional crews. Of course வந்து அந்த அந்த சப்மரைன் வெசல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி இந்த பைலட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஏர்கிராஃப்ட் இல்லை ஏரோப்ளைனு, ஸோ அதில் வந்து இது பைலட்ஸ் இருக்க மாதிரி இதுக்கும் பைலட்ஸ் இருப்பாங்க அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரூ மெம்பர்ஸ் வந்து இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இந்த ஏரோப்ளைனில் போகும்போது விண்டோ வியூலாம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் மோட்டிவ் இஸ் டு ப்ரொமோட் தி டூரிசம் இன் குஜராத். ஸோ அதோடைய வெயிட்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு டெப்த்தாக போகிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 35 tonsன்றாங்க. அதுமாதிரி கெப்பாசிட்டி கேரி 30 passengers. ஓகே, 30 passengers இது டூரிஸ்ட்டு, க்ரூ மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் பைலட் அவங்க எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமாகும். ஸோ அட் ஒன்ஸ் 24 tourists will be made to sit in 2 rows adjacent to the window seats where they will conveniently experience a view from inside the submarine. ஓகேங்களா? அடுத்தது, who is the author of recently published book Breaking the Mold Reimagining India's Economic Future? ஸோ இந்த புக்கை வந்து எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதோடைய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தோன்னா ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ உடைய ஃபார்மர் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன் அவர் தான். ஸோ இது வந்து ஒரு கம்பெனி, பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா, ஸோ இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக் வந்து எனது பெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேட்டகரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. As announced, the former governor of Reserve Bank of India, Raghuram Rajan, and fellow economist Rohit Lamba's new book வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இதில் வந்து அவங்க அண்டர் த பப்ளிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் த மால் ரீஇமேஜினிங் இந்தியாஸ் எக்கனாமிக் ஃபியூச்சர். அடுத்தது, who has been recently appointed as a new chief of material of Indian Navy? மேட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேரிடைமில் ஓகேங்களா, ஸோ கடல்
இந்த சப்மரைனுக்கு இல்லையா, அந்த கடல்ல அது போகக்கூடிய அதோடைய சீஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்தியன் நேவியோடைய சீஃப் ஆஃப் மேடிரல்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாங்க. ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பி, வைஸ் அட்மிரல் கிரண் தேஷ்முக். ஓகேங்களா, வைஸ் அட்மிரல் கிரண் தேஷ்முக். ஸோ இது மட்டும் போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஆஃப் மேட்டீரியலுடைய மெயின் வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டீலிங் வித் லாஜிஸ்டிக் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ என்ன லாஜிஸ்டிக் வருதோ அதை பார்க்குறது, அதுமாரி மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்குறதா வந்து சீஃப் ஆஃப் மேட்டீரியலோட மெயின் வேலை. Which state is the host of India UAE joint military exercise? அந்த எக்ஸசைஸோட பேர் பார்த்துக்கோங்க, டெசர்ட் சைக்ளோன் 2024. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவும் யூஏயும், இதுல ஒரு ஆன்சர் இருக்கு. இந்தியாவும் யூஏயும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடத்திருக்காங்க. ஸோ அது எது அப்படின்னு எந்த ஸ்டேட்னு கேட்குறாங்க. ஸோ அதோடைய பெயர் என்னன்னு கூட பார்த்துக்கோங்க, டெசர்ட் சைக்ளோன். ஓகேங்களா. ஸோ டெசர்ட் அப்படின்னாலே டக்கு நமக்கு வந்து இந்த டெசர்ட் சார்ந்த பகுதியில் தான் அப்படின்ட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் ஹோஸ்டட் த இந்தியா யூஏஇ ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் 2024. ஸோ இது வந்து எப்போ நடந்தது, Jan 2nd Jan 15th வரைக்கும் நடந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இரண்டு நாடுமே வந்து அவங்களோட இந்தியன் ஆர்மியும் அந்த யூஏ ஃபோர்ஸும் வந்து ரெண்டுடைய அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க டைப் வச்சு, ஸோ இதெல்லாம் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் போகலாம், ஸோ டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த இதை வந்து இரு நாடும் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. Which state has recently become the first state to map all accident black spots on மேப்பிள்ஸ் ஆப்? மேப்பிள்ஸ் ஆப்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ல வந்து இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் பிளாக் ஸ்பாட்ஸ், அதாவது ஆக்சிடென்ட் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ அதுமாதிரி இங்கெல்லாம் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மேப் பண்ணி வச்சிருக்காங்கம்மா. அது வந்து ஆப் மூலமா அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பஞ்சாப். ஸோ பஞ்சாப் has the first state in India to map 784 accident black spots on the Mappls app. ஸோ இது வந்து டெவலப் பண்ணது மேப் மை இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம சொல்லுவோம் இந்த இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ப்ரான், இந்த இடத்துக்கு போனால் பார்த்து போகணும். ஸோ அப்போ இதனால இந்தந்த இடங்கள்ல வந்து ஒரு ஸ்பாட்டை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணும்போது இந்தந்த இடங்கள்லாம் வந்து மக்கள் கவனமாக போகணும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணாருன்னு சொல்றாங்க. இது அந்த தேவையில்ல. மேப்பிள்ஸ் ஆப் வந்து என்ன பண்ணா ரியல் டைம் டிராஃபிக் அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கெங்கெல்லாம் வந்து டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அப்டேட் சொல்லும். அப்டேட் இந்த மெசேஜ் as well as வாய்ஸ் அலர்ட்டாகவும் நமக்கு வந்து கொடுக்குதுன்றாங்க. ஸோ பஞ்சாப்ல வந்து கொடுக்குதுன்றாங்க. ஓகேங்களா. அபவுட் பிளாக் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் aiming to enhance road safety. கண்டிப்பாக வந்து ரோட் சேஃப்டி, மக்களுக்குரிய ரோட் சேஃப்டியை வந்து அறிவிக்கிற ஒரு செயலியாக தான் வந்து அது இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மெயின் அப்ஜெக்டிவ் டு இம்ப்ரூவ் த ரோட் சேஃப்டி இன் த ஸ்டேட். ஸோ ஆக்சிடென்ட்டை வந்து தவிர்க்கிறதுக்காக. Which IIT intends to support 100 startups in different industries by 2024? கிட்டத்தட்ட 100 ஸ்டார்ட்அப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண போது 2024. அது எந்த ஐஐடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், ஐஐடி மெட்ராஸ். ஸோ ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஸ்டார்ட்அப்ஸ் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதாவது சப்போர்ட் இந்த சென்ஸ் அவங்க சைடில் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ காமகோதி அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா அதுமாரி ஐஐடி வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 ரேங்கிங் வந்து வாங்கியிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா கேட்டகரியிலுமே எடுத்துக்கும் போது இது வந்து 5 வருஷமா அதை வாங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதோடைய NIRF உடைய, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் உடைய அதோடைய கணிப்படி ஓவரால் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ரேங்க் நம்பர் 1 இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸே இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் ரேங்கிங் இருக்கு. அதுவும் எத்தனை தடவை வாங்கியிருக்கு, 8th கன்சிக்யூட்டிவ் தொடர்ச்சியாக 1 2 3, அப்போ 8 வருஷமா இது வாங்கியிருக்கு. 2014 2023 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து இன்டர்நேஷனல் கொஸ்டின். ஸோ லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து அதை இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அந்த லித்தியம் ட்ரையாங்கிள் சொல்றது ஏதோ ஒரு 3 நாடு வந்து அங்கே வந்து அதிகமான லித்தியம் வந்து இருக்கு. ஸோ அந்த நாடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நியூஸில் வந்ததால கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், அர்ஜென்டினா, போல்வியா, சைனா. ஓகேங்களா. ஸோ இது வந்து சவுத் அமெரிக்கா ரீஜனில் இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து அதிகமான லார்ஜஸ்ட் லித்தியம் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 58% வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய லித்தியம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 58% இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த வேர்ல்டு 100% எடுத்துன்னா 58% இங்கே தான் வந்து லித்தியம் வந்து டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
who has been appointed as a chairman of 16th Finance Commission by central government. So Finance Commission Article 280. So chairman of 16th Finance Commission central government வந்து யார் அறிவிச்சிருக்காங்க? Okay, so இதுக்கான ஆன்சர் ஃபார்மர் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் யாரும் தெரியும், அரவிந்த் பனாகரியா. ஸோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரித்திக் ரஞ்சன் பாண்டே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் கமிஷனை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தெரியும் ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் கான்ஸ்டிடியூட் அண்டர் ஆர்டிகல் 280. ஓகே, பிருத்வி விக்யான் ஸ்கீம் ஹவு மெனி க்ரோஸ் வந்து நம்மளுடைய, அதாவது மொத்தமா வந்து எத்தனை க்ரோஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்காக அலோகேட் பண்ணிருக்காங்க. ஹவு மெனி க்ரோர் ருபீஸ் ஹேஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட்டட் ஃபார் த பிருத்வி விக்யான் ஸ்கீம். ஸோ இந்த பிருத்வி விக்யான் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தா பி ஆப்ஷன் 4,797 4,797 க்ரோர். இந்த பிருத்திவி விக்யான், பிருத்திவி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர், இந்த ஸ்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு 5 சப்ஸ்கீம்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹாஸ் 5 சப்ஸ்கீம்ஸ். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் மாடலிங் அப்சர்வேஷன் சிஸ்டம் சர்வீசஸ், அதேமாதிரி ஓஷன் சர்வீசஸ் அண்ட் மாடலிங் அப்ளிகேஷன் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 2 விஷயம், அட்மாஸ்பியரையும் ஓஷனையும் வச்சு ஸோ என்னென்ன அதாவது என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதோட லாங் டேர்மாக இப்போ வந்து ஒரு நாளில் நம்ம வந்து அதோடைய கண்டிப்பாக சொல்ல முடியாது அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு. ஒரு வாரம் 2 வாரம், அப்போ அதே மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாங் டேர்ம் ஒரு சில சர்டன் இயர்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு இல்லைன்னா வந்து புதிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக. அப்போ the objective of the Prithvi scheme is to enhance long-term observation of atmosphere as well as ocean. Last question. India has started its tenure as member of United Nations Statistical Commission for how many years? 2 years, 4 years, 5 years, 6 years. ஸோ அதோடைய டென்யூ மெம்பராக வந்து எத்தனை வருஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே மெம்பராக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4 years. ஓகே, ஸோ நம்ம வந்து இட் இஸ் அ 4-year டேர்ம் மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனில் வந்து இந்தியா வந்து அது வந்து 4-year டேர்ம் வந்து மெம்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபவுண்ட் பண்ண பார்த்தா 1947. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 24 நாடுகள் அதில் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் இந்த இதில் வந்து யூஎன் கண்ட்ரீஸில் வந்து 24 நாடுகள் வந்து இருக்குது. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எப்பத்துலேருந்து இருக்குன்னு பார்த்தா 2004 இருக்குது. ஓகேங்க, ஸோ தேங்க்யூ. இதுமாரி வந்து வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.